அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் சைக்கிள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கீழமை நீதிமன்றங்களுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப்பு, அப்புறம் டிரைவரு, காப்பிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சார் ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணதில் யார் வந்து எலிஜிபிள், சம்டைம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டாமல் இருந்திருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது சம் ரீசனுக்காக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்டேட் வந்துச்சுனாலே அடுத்தது கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த வாரத்துலேயோ பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸாம் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 days அல்லது 15 daysல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. மேபி வந்து இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளவே எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த செகண்ட் வேணுனாலும் அவங்க எக்ஸாம் டேட் வந்து அடுத்தது பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ரிசர்வேஷன் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டான ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் கேண்டிடேட் ரிஜெக்டட் ஃபார் த ரீசன், என்ன ரீசனுக்காக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, பக்கத்தில் நேம் போட்டிருக்காங்க. பி நாட் பெய்டு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க சரியாக சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நிறைய இருக்குது. ஒரு சில பேருக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கும், ரைட்டா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஏர்னிங் அபோவ் 4000 ஃப்ரம் த ஆல் சோர்ஸ் பெர் மந்த் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைல் அண்டர் த டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட்டில் சம்டைம் ஆதரவற்ற விதவிகளுக்கான சர்டிஃபிகேட்டில் இஷ்யூக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களுக்கும் 90% பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டாதவங்க நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற ரீசனுக்குலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஆதரவற்ற விதவிகள் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த இதில் போய்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் ஆகிருந்தால் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேற்கொண்டு எதுவும் அப்பீல் பண்ணுறதோ முறையிடுறதோ ஒன்றும் பண்ண முடியாது. ரிஜெக்ட் ஆனது தான். சரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்கள் வந்து பார்க்கலாம், ரைட்டா? நன்றி, வணக்கம்.